அன்று கேலி கிண்டலுக்கு ஆளான அனுரவாள் மாறிய இலங்கை அரசியல். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவின் செயல்பாடு கேள்வி எழுப்பியுள்ள பொது அமைப்பு. மாவீரர்களின் தியாகம் ஒருபோதும் வீண் போகாது ஸ்ரீதரன் எம்பி கருத்து. தேசிய பட்டியல் விவகாரம் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவின் அறிவுறுத்தல். மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் வெளியான தகவல். மன்னாரில் மழை காரணமாக 2000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிப்பு. எமது மண்ணையும் மக்களையும் ஆழமாக நேசித்து இன விடுதலை என்ற சத்திய லட்சியத்திற்காக தம் உயிர்களை அர்ப்பணம் செய்த எமது தேசத்தின் வீர மறவர்களது தியாகம் ஒருபோதும் வீண் போகாது என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். அதோடு மாவீரர்களின் உயிர்கொடைக்கான விலையை காலம் எங்களது கரங்களில் ஒரு நாள் கையளித்தே ஆகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மாவீரர் வாரத்தை முன்னிட்டு இலங்கை தமிழரசு கட்சியின் உருத்திரபுரம் வட்டார கிளையினரின் ஒழுங்கமைப்பில் அந்த வட்டாரத்திற்குட்பட்ட மாவீரர்களின் பெற்றோர்கள் மற்றும் இத்துடையோரை மதிப்பளிக்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்ற போது உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, இனத்தின் வரலாற்றை தம் இருப்பை நிலைநாட்டுவதற்காக எமது இனத்தின் புதல்வர்கள் புரிந்திருக்கும் ஆகப்பெரும் தியாகத்தை இந்த தலைமுறை உணர வேண்டும். ஈழத்தமிழர்களின் இருப்பு உறுதிப்படும் என்பதை உணர்ந்தவர்களாக மாவீரர் மாண்பையும் அவர்களது பற்றுறுதிமிக்க தமிழ் தேசிய கொள்கைகளையும் ஈழ விடுதலை போரின் நியாயாதிக்கங்களையும் உணர்ந்த சமூகமாக எங்களின் இளையோரை புடம்போடுவதே மாவீரர்களுக்கும் அவர்களை மடியின் பெற்றோருக்கும் நாங்கள் செய்யும் மரியாதையாக இருக்கும். தங்கள் பிள்ளைகளை இந்த தேசத்திற்காக தாரை வார்த்து கொடுத்த பெற்றோர்களுக்கு தமிழ் தேசிய உணர்வு சிதையா வண்ணம் சந்ததியை செதுக்குவோம் என்ற உறுதியை வழங்குவதொன்றே நிறைவை தரும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் பெறுபேறுகளை பார்க்கும்போது இலங்கையில் பல பழைய அரசியல் முகங்கள் மக்களால் முற்றுமுழுதாக நிராகரிக்கப்பட்டுள்ளார்கள். வடக்கு மாகாணத்தை எடுத்து பார்த்தால் பல ஆண்டு காலமாக அரசியல்வாதிகள் கூட இன்று நிராகரிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் முன்னதாக ஜேவிபி என்று அழைக்கப்பட்ட தேசிய மக்கள் சக்தி வெறுமனே 3 ஆசனங்களிலே இருந்து இன்று 159 ஆசனங்களை பெற்று நாடாளுமன்றத்திலே வந்துள்ளார்கள். இதே 2020ஆம் ஆண்டு 145 ஆசனங்களை பெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இன்று வரும் 3 ஆசனங்களை மாத்திரம் பெற்றுள்ளார்கள். தேசிய மக்கள் சக்தியிலிருந்து நாடாளுமன்றத்திற்கு வந்திருப்பவர்கள் அனுபவம் இல்லாதவர்களாக இருக்கலாம். ஆனால் ஏற்கனவே முன்னைய அரசியல்வாதிகளால் பல பாடங்களை கற்று வந்தவர்களாகவே உள்ளனர். ஆகவே இவர்களால் நாடு வங்குரோத்து நிலையை அடையாது என்றும் முன்னாள் மேல் மாகாண சபை உறுப்பினர் KD குருசாமி ஊடக நிகழ்ச்சி ஒன்றில் தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்டத்தில் பெய்த கடும் மழை காரணமாக 2045 குடும்பங்களை சேர்ந்த 7778 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. தொடர் மழை காரணமாக முறையற்ற கழிவுநீர் முகாமைத்துவத்தினால் மழைநீர் வழிந்தோட முடியாமல் பல பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றது. மன்னார் மாவட்டத்தில் மன்னார் நகர் பிரதேச மக்கள் அதிகமாக வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக வளமையான வெள்ள பாதிப்புகளை அதிகமாக அனுபவித்து வரும் மன்னார் நகர பிரதேச செயலாளர் பிரிவில் சாந்திபுரம், ஜிம்ரோன் நகர், எமில் நகர் மக்கள் இம்முறையும் பாரிய பாதிப்புகளுக்கு முகம் கொடுத்துள்ளனர். குறித்த பகுதி மக்களின் வீடுகளுக்குள் மழைநீர் தேங்கியுள்ளதால் எழுந்தூர் பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். குறித்த மழை வெள்ளத்தினால் முதியவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், குழந்தைகள் என பலரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். 200 குடும்பங்களை சேர்ந்த 774 பேர் உறவினர்களின் வீடுகளில் தங்கியுள்ளனர். 107 குடும்பங்களை சேர்ந்த 351 பேர் பாதுகாப்பான 3 இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற சம்பிரதாயத்திற்கு அமைவாக உறுப்பினர்கள் நடந்து கொள்வது இன்றியமையாதது என சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலுக்கான மக்கள் இயக்கம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் கேள்விக்குரிய வகையில் நடந்து கொள்வதற்காக மக்கள் உறுப்பினர்களை தெரிவு செய்வதில்லை எனவும் அந்த அமைப்பு மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. யாழ் மாவட்டத்தில் இருந்து சுயேட்சை குழுவின் கீழ் இவருடன் நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட ராமநாதன் அர்ஜுனா முதல் நாளிலேயே சர்ச்சைக்குரிய வகையில் நடந்து கொண்டுள்ளார் என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அதற்கு அவர் பாரம்பரியமாக எதிர்க்கட்சி தலைவருக்காக ஒதுக்கப்பட்ட இருக்கையில் அமர்ந்து பல்வேறு காணொலிகளை சமூக வலைதளங்களில் வெளியிட்டதுதான் காரணம் என குறித்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. ராமநாதன் அர்ஜுனாவின் சர்ச்சைக்குரிய கருத்து தொடர்பில் சிவில் சமூக ஆர்வலர்கள் குழு ஒன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றையும் சமர்ப்பித்துள்ளது. இதேவேளை நாடாளுமன்ற சம்பிரதாயத்திற்கு அமைய உறுப்பினர்கள் நடந்து கொள்வது இன்றியமையாதது என சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலுக்கான மக்கள் இயக்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை 10வது நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட புதிய எம்பிக்கள்
பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு செயலமர்வு நவம்பர் 25 முதல் 27 வரை நடைபெறவுள்ளது. பாரம்பரியமாக புதிய நாடாளுமன்றம் தொடங்கும் வேளையில் நடைபெறும் இந்த 3 நாள் செயலமர்வில் நாடாளுமன்ற உறுப்பினரின் பங்கு, நாடாளுமன்ற சிறப்புரிமை, நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றும் செயல்முறை, நாடாளுமன்ற குழு செயல்பாடுகள் குறித்து உறுப்பினர்களுக்கு தெரிவிக்க தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற நிலையீர் கட்டளைகள் மற்றும் அரசியலமைப்பின் விதிகள், மேலும் மின்னணு வாக்குப்பதிவு முறையை பயன்படுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாக்களிப்பதற்கான நடைமுறை அமர்வும் நடத்தப்படும். தொடர்ந்தும் ஊழல் தடுப்பு சட்டத்தின் மூலம் நிறுவப்பட்ட லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டு விசாரணையை ஆணைக்குழு தொடர்பான சட்டங்கள் மற்றும் நடைமுறைகள் குறித்தும் அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என அந்த அமைப்பு குறிப்பிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தேசிய பட்டியல் விவகாரம் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் அரசியல் கட்சிகளுக்கான புதிய அறிவுறுத்தல் ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்புரிமை தொடர்பில் பல்வேறு அரசியல் கட்சிகளும் சிக்கலான நிலைமையை எதிர்கொண்டுள்ளன. இந்த நிலையில் குறித்த அரசியல் கட்சிகள் தங்கள் செயற்குழுவில் கூடி கலந்துரையாடி தேசிய பட்டியல் தொடர்பில் இறுதி செய்யப்பட்ட பெயர்களை மட்டுமே தேர்தல் ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிக்குமாறு சகல அரசியல் கட்சிகளுக்கும் தேர்தல் ஆணைக்குழு அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. அந்தந்த அரசியல் கட்சிகளின் உள்ளக பிரச்சினைகளை கட்சி மட்டத்திலே தீர்த்துக் கொள்ளுமாறும் தேர்தல்கள் ஆணைக்குழு அவற்றுக்கு பொறுப்பு கூற முடியாது என்றும் குறித்த அறிவுறுத்தல் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தத்தமது உள்ளக பிரச்சினைகளை சுமூகமாக தீர்த்துக் கொண்டு தேசிய பட்டியலுக்கான பெயர்களை பரிந்துரை செய்ய வேண்டுமே தவிர அது தொடர்பான பிணக்குகளை தீர்த்துக் கொள்ள தேர்தல்கள் ஆணைக்குழு நாட வேண்டாம் என்றும் தேர்தல் ஆணையாளர் நாயகம் அறிவுறுத்தியுள்ளார். இந்த வருடத்திற்குள் மின்சார கட்டண திருத்தம் இடம்பெற வாய்ப்பில்லை என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. புதிய கட்டண திருத்த பிரேரணையை சமர்ப்பிப்பதற்கான நீடிப்புக்கான இலங்கை மின்சார சபையிடமிருந்து தொடர்ச்சியான கோரிக்கை விடுக்கப்பட்டமையே இதற்கு காரணம் என்று ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் புதிய பிரேரணையை தயாரிப்பதற்கு 2 வார கால அவகாசத்தை இலங்கை மின்சார சபை உத்தியோகபூர்வமாக கோரியுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது. முன்னதாக இந்த புதிய முன்மொழிவு முதலில் நேற்று சமர்ப்பிக்கப்பட இருந்தது. எனினும் ஆரம்ப கட்டண திருத்த திட்டத்தில் முன்மொழியப்பட்ட குறைப்பு சதவீதங்கள் போதுமானதாக இல்லை என்று இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மின்சார சபைக்கு அறிவித்திருந்தது. இதனை அடுத்தே புதிய பிரேரணையை தயாரிப்பதற்கு நவம்பர் மாதம் 8ஆம் தேதி முதல் 2 வார கால அவகாசம் இலங்கை மின்சார சபைக்கு வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எனினும் புதிய யோசனை தயாரிக்கப்பட்டாலும் அதனை நிறைவேற்ற மேலதிகமான 2 வாரங்கள் அவகாசம் தேவை என இலங்கை மின்சார சபை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. எனவே இந்த சூழ்நிலையில் இந்த ஆண்டுக்குள் மின்சார கட்டண திருத்தம் சாத்தியமில்லை என்று இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு நாட்டில் உள்ள கையிருப்பு குறித்து அவதானம் செலுத்தப்பட வேண்டும் என சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான பிரதிநிதிகள் குழுவின் பிரதானி பீட்டர் ஃப்ரூவர் தெரிவித்துள்ளார். அதோடு வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகளை நீக்குவது நிதி கொள்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் உள்ள இலங்கை மத்திய வங்கியின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை கூறியுள்ளார். வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் 2025 பிப்ரவரிக்குள் தளர்த்தப்படும் என முன்னைய அரசாங்கம் அறிவித்திருந்தது. புதிய அரசாங்கம் அதன்படி செயற்பட்டால் IMF பரிந்துரைகளுக்கு இணங்குமா என பீட்டர் ஃப்ரூவரின் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. அதற்கு பதிலளித்த பீட்டர் ஃப்ரூவர் மோட்டார் வாகனங்கள் மீதான இறக்குமதி கட்டுப்பாடுகளை நீக்கும் முடிவு நிதி கொள்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது தெளிவாகியுள்ளது. அது தொடர்பில் இந்த மதிப்பீட்டிலும் முந்தைய மதிப்பீட்டிலும் நாங்கள் கலந்துரையாடினோம். வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை நீக்குவது அரசின் வருவாயை அதிகரிப்பதற்கான ஆதாரமாகவும் உள்ளது. எனினும் அரசு வருவாயை அதிகரிக்க வாய்ப்பு இருந்தாலும் நாட்டின் கையிருப்புகளை கவனமாக நிர்வகிக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.